தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைக்கு இடமில்லை. ஆனால் சில விஷயங்கள் காலகாலமாக நடந்து வர்றதை பார்க்கும்போது அது உண்மையோ அப்படின்னு தோணும். குறிப்பாக தஞ்சை பெரிய கோயில். இந்த கோவில் முன்னெல்லாம் பேசிக்குவாங்க. பதவியில் இருக்கிற எந்த ஒரு பெரிய நபரும் அந்த கோவிலுக்கு போனாங்கனாக்கா அவங்களுடைய பதவி இழக்க நேரிடும் அப்படின்னு ரொம்ப காலமாக பேசுவாங்க. நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். பெரும்பாலும் யாருமே பெரிய தலைவர்கள் பதவியில் இருக்கிறவங்க யாரும் அங்கே போக மாட்டாங்க. அந்த கோவிலில் இது பேசிக்கிட்டது நிஜமா பொய்யா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடந்த சில சம்பவங்களை சொல்கிறேன் நான். நம்ம பிரதமர் போயிட்டு வந்திருக்காரு அந்த கோவிலுக்கு. இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஆனால் ஏற்கனவே நடந்த வரலாறை சொல்கிறேன். இதில் என்னுடைய சொந்த கருத்து எதுவுமே இல்லை, வரலாறை சொல்கிறேன். 1972ஆம் ஆண்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, 72 ஏப்ரல் மாதம் கலைஞர் ராஜராஜனுக்கு சிலை வச்சு ஒரு சிறப்பு செய்கிறாரு. அதே ஆண்டு இந்த சிலை வைத்த 6 மாதத்திலேயே எம்ஜிஆர் கட்சி துவங்குறாரு. டிஎம்கேல இருந்து வெளியே போய் கட்சி துவங்குறாரு. அடுத்த தேர்தலிலேயே எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு, கலைஞர் பதவியை இழக்கிறாரு. அது தொடர்ந்து வர தேர்தலில் அந்த ஒரே அடுத்த தேர்தலிலேயே எம்ஜிஆர் பதவிக்கு வர்றாரு, கலைஞர் பதவியை விட்டு விலகிறாரு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் இறக்கும் வரை அந்த பதவிக்கு டிஎம்கே வர முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1989 மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனாலும் அது நிலைக்கல. 2 ஆண்டுகள்ல 1991ஆம் ஆண்டு பதவி இழக்க நேரிடுது, ஆட்சி கவிழ்க்கப்படுது. அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து 2006ஆம் ஆண்டு மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வருது. கலைஞர் முதல்வராக வர்றாரு. திரும்பவும் 2010ஆம் ஆண்டு கலைஞர் ராஜராஜனுக்கு அதாவது சதய விழா நடத்துறாரு. பெரிய அளவுல மிக சிறப்பா நடத்தப்படுது சதய விழா. 2010ஆம் ஆண்டு இது நடக்குது. 2011ஆம் ஆண்டு மறுபடியும் டிஎம்கே ஆட்சியை இழக்குது, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது. இந்த முறை 10 ஆண்டுகள் சாலிடா ஏடிஎம்கே பதவியில இருக்கு. அதாவது லாஜிக்கா சில காரணங்கள் சொல்லலாம். ஆனா ஏற்கனவே சொன்னாங்கல்ல, ராஜராஜ கோவிலுக்கு போனாக்க அங்க பதவியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மீண்டும் ஒர்க் அவுட் ஆகுது. இது மூட நம்பிக்கையா என்னங்கிறது வேற, பட் அந்த டைம்ல அது நடக்குது. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வருது. ஆனாலும் கலைஞர் மறுபடியும் சீட்டுக்கு வரல, பதவிக்கு வரல. அவர் பதவி இல்லாத காலத்திலேயே அவர் காலமாயிடுறாரு. ஆட்சி கட்சி மட்டும் பதவிக்கு வருது மறுபடியும். இப்போ நம்ம பிரதமர் அங்க போயிட்டு வந்திருக்கார். முன்ன பின்ன கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னாக்கா இவருக்கு இந்த 5 ஆண்டுகள் முழுமையா நீடிக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே அங்க உள்ளுக்குள்ள சில குழப்பங்கள், அது மாதிரி இருக்கிற இந்த சூழல்ல இவர் ராஜராஜன் கோவிலுக்கு அதுவும் உள்ள வரைக்கும் போய் அவர் பூஜை எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. இது என்னுடைய விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். போதாக்குறைக்கு இவர் ராஜராஜனுக்கு சிலை வைக்க வர அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு.